தங்க குழந்தைகளுக்கு வணக்கம். நான் தான் உங்க சித்ரா பாலாஜி ஆண்டி பேசுறேன். இன்னைக்கு நாம 2 முட்டாள் ஆடுகள் அப்படிங்கிற தலைப்புல ஒரு அழகான குட்டி கதை கேட்க போறோம். அது ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு குறுகிய பாலம் ஒண்ணு ஆத்துக்கு நடுவுல இருந்துச்சு. ஒரு நாள் அந்த பாலத்தை கடந்து போறதுக்காண்டி 2 ஆடு பாலத்தோட பக்கத்துல நின்னுகிட்டு இருந்தாங்க. ஒரு ஆடு பாலத்தோட ஒரு முனையிலையும் இன்னொரு ஆடு பாலத்தினுடைய மறுமுனையிலையும் நின்னாங்க. ஆனா என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, அந்த பாலத்தை ஒரே நேரத்துல ஒருத்தர் மட்டும்தான் கடந்து போக முடியும். இது தெரிஞ்சிருந்தும் 2 ஆடுங்களும் பாலத்தை கடப்பதற்காக ஒரே நேரத்துல ஏறி பாலத்தோட நடுவுல நிக்கிறாங்க. அப்ப முதலாவது ஆடு சொன்னுச்சு, எனக்கு வழி விடு, நான் போகணும் அப்படின்னு. உடனே 2வது ஆடு சொன்னுச்சு, நான் தான் முதல்ல வந்தேன், நீ தான் எனக்கு வழி விடணும் அப்படின்னு சொன்னுச்சு. இப்படியே 2 ஆடும் விட்டு கொடுக்காம சண்டை போட ஆரம்பிச்சிருச்சுங்க. சண்டை போடும்போது 2 ஆடுங்களோட கால்களும் பிடிமானம் இல்லாம ஆத்துல விழுந்துருச்சுங்க. ஆத்துல விழுந்த உடனே 2 ஆடுகளும் தாங்கள் செஞ்ச தவறு நினைச்சு ரொம்ப வருந்தினாங்க. இறுதியில 2 ஆடுகளும் தண்ணியில மூழ்கி போயிட்டாங்க. தவறு நினைச்சு வருந்தி என்ன பிரயோஜனம்? நிலைமை கைமீறி போயிடுச்சே. அதனால அவங்களால அவங்க உயிரை காப்பாத்திக்க முடியல. இதுதான் இன்றைய கதை. இந்த கதையுடைய நீதி என்ன? நாம எங்க விட்டு கொடுக்கணுமோ அந்த நேரத்துல கண்டிப்பாக விட்டு கொடுக்கணும். அதை விட்டுட்டு பிடிவாதம் பண்ணோம்னா இந்த மாதிரி மோசமான ஒரு முடிவு தான் நமக்கும் வரும். இதை யோசிச்சு எப்போதுமே வாழ்க்கையில உங்களுடைய முடிவுகளை எடுக்கணும். சரியா? இப்ப நாம உறங்க போலாமா? இனிய இரவு வணக்கம்.